பாருங்க, இயேசு ஒரு நாள் உட்கார்ந்துருந்தார். ஒரு பொண்ணை பிடிச்சாங்க, கொண்டு தள்ளினாங்க. இவள் பாவி, என்ன செஞ்சா? இவள் விபச்சாரம் பாவம் செய்தாள். வசனம் சொல்றது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாளாம். இல்லைன்னு சாதிக்கவே முடியாது, சாட்சியோட கரெக்டா பிடிச்சிட்டான். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள். இயேசுவோட தள்ளிட்டான். என்ன பண்ணலாம்? இயேசு பார்க்கிறார், என்ன பிரச்சனை? இவள் கொடிய பாவம் செய்து விட்டால் சரி, என்ன பண்ணலாம்? அரசாங்க சட்டத்தின்படி, மோசேயின் சட்டத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவங்க எதுக்கு தெரியுமா சொன்னாங்க? இவர் ஆமா கல்லெறிஞ்சு கொன்னுடுன்னு சொன்னா இவர் மேல ஒரு பெரிய பழிய போட்டுடலாம். இவரெல்லாம் ஒரு இயேசுவா? இவரை போய் தெய்வம்னு வணங்குறீங்களா? இவர் வானத்திலிருந்து வந்த தேவகுமாரனா? இறக்கமே இல்லையே, ஒரு பொம்பளையை கல்லெறிஞ்சு கொல்லுன்ற பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லப்பா, ஐயோ பாவம் விட்டுருப்பான்னு சொன்னா நீ அரசாங்க சட்டத்தை மீறினவன் அப்படின்ற பேரை கொடுத்துடலாம். எப்படினாலும் தண்டின்னு சொன்னாலும் இவர் தான் குற்றவாளி, தண்டிக்காதேன்னு சொன்னாலும் இவர் தான் குற்றவாளி. அதுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறான். எப்படி கொண்டுடலாமா? எல்லாம் கையில கல்லோடு ரெடியா நிக்கிறான். இயேசு குனிந்து தரையிலே எழுதினார்னு பைபிள் சொல்லுது. திரும்ப திரும்ப கேட்கிறான். இயேசு வந்து பார்த்தார். சரிப்பா, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அடிக்க கடவன். வேதம் சொல்லுது, தன் இருதயத்திலே தன் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் உணர்த்தப்பட்டவர்களாய் அத்தனை பேரும் போயிட்டான். கையில கல் இருக்குது, இருதயம் சொல்லுது நீ யோகியஸ்தனா? கல்ல அடிக்கிற தகுதி உனக்கு இருக்கா? தகுதி இருக்கா? பலம் இருக்கு. கல்லில் அடிக்கிறது பலம் இருக்கு, சட்டம் இருக்கு, தயாரா நிக்கிற. உள்ளம் சொல்லுது நீ தகுதி இல்லை, அவளை விட நீ பாவி. அவள் கண்டுபிடிக்கப்பட்டா, நீ இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால கையில் கல் வச்சிருக்கிற. அடியுங்கள், பாவம் இல்லாதவன் அடியுங்கள். முதல் கல் அடி. இல்லை இல்லை, ஒருத்தர் கூட அடிக்கல, அடிக்க முடியாது. நீயும் பாவிதானே, நீயும் பாவம் செஞ்சவன் தானே. அவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் நீ ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிற, ஒரு நாள் நீயும் பிடிக்கப்படுவே.